இந்த 3 மினிட்ஸில் உங்களுக்கு எப்படி ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்மகிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிளைண்ட் சைடுங்கிறது வந்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் எதுனாலும் இருக்கலாம். அதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கேருந்து வரும்னா இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் டேட்டா பேஸ். ஓகேவா? அந்த டேட்டா பேஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்து தரும் பார்த்துருக்கீங்களா, அதை வந்து ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஏபிஐ வந்து எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படின்னா பேக் எண்டில் பில்ட் பண்ணுவோம். பேக் எண்டில் ஏபிஐ பில்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஏபிஐ மூலமாக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் போகுது, எனக்கு இதை மாதிரி வேணும் அப்படின்னு போகுது. பேக் எண்ட்லேருந்து அதை பேஸ் பண்ணி இன்னொரு ரிக்வெஸ்ட்டு டேட்டா பேஸுக்கு போகுது. டேட்டா பேஸ்லேருந்து திருப்பி பேக் எண்டுக்கு வருது, பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வருது. இப்படி தான் உங்களோட எல்லா அப்ளிகேஷன்ஸுமே எல்லா சிஸ்டம்ஸுமே ஒர்க் ஆகும் ரியல் டைமில். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எந்த அப்ளிகேஷன், ஈவன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எனி அப்ளிகேஷன்ஸ் யூ டேக், கிளைண்ட் இருக்கும், சர்வர் சைடு இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட்லேருந்து சர்வர் சைடுக்கு போகிற ரிக்வெஸ்ட்டு சர்வர் சைடு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து இதை வந்து நம்ம டேட்டா சென்டர்ஸ்னு சொல்லுவோம். அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. க்ளவுட் ஆன் ப்ரெம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுட்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆன் ப்ரெம் அப்படிங்கிறது என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து க்ளவுடெல்லாம் வரதுக்கு முன்னாடி க்ளவுட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை. க்ளவுட்னா என்ன, மேகம்னு இருக்குது. அதாவது ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அங்கேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அங்கேயே நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இருக்காது, அது சீக்கிரமாக அழியாது. கரெக்டாக? இதே வந்து ஆன் ப்ரெம்னா நம்மளோட லோக்கல் டிவைஸில், நம்மளோட டிவைஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டீட்டெயில்ஸ் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆன் ப்ரெம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்குமே இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஃபார் உதாரணத்துக்கு இது யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ, இந்த அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? நீங்கள் வந்து ஜஸ்ட் யூடியூப்குள்ளே போவீங்க, அதில் வந்து ரீசெண்டாக அப்லோட் ஆன இல்லாட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி அதில் ஒரு அல்காரிதம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே வந்து டேட்டா பேஸில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து காட்டுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஐடி மட்டுமே வந்து நீங்கள் மேலே யூஆர்எல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யூஆர்எல்லே அந்த ஒரு ஐடி ஸ்லாஷ் எல்லாம் போட்டிருக்கும். அந்த ஐடியை பொறுத்த அந்த வீடியோ என்டையர் வீடியோவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ திஸ் இஸ் ஹவு எவ்ரி அப்ளிகேஷன் ஒர்க்ஸ். பை.